என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. நல்லா நைட்டு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாட்டை அனுப்பி விடுங்க. எனக்கு உடம்பு கை கால்லாம் ஒரே வலி. அவன் டீ போட்டு வேற கேட்டானா, அதை வேற போட்டேன்னா பா என் கையை அந்த போகுது. ஒத்த டீ போட்டதுக்கு இவ்வளோ அலப்புற. அங்க என்ன முன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, எப்படி கொண்டு வரது சாப்பாட்டை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் சிரமப்பட வேணாம். நான் ஆல்ரெடி டிஃபன்லாம் கட்டி வச்சுட்டேன். அதில் எடுத்துட்டு வாங்க போதும். சரிம்மா, நீ போய் எடுத்துட்டு வா. எப்பா அம்மா, இந்த டிஃபன் பாக்ஸே என்னால் தூக்க முடியல. எம்டி டிஃபன் பாக்ஸ், இதை தூக்க முடியலையா? என்ன சீனை போடுறா? என்ன பார்வை? இந்தாங்க டிஃபன் பாக்ஸு. ஒழுங்கா எல்லா டிஃபன்லேயும் நல்லா நிறைய அமுக்கி வச்சு எடுத்துட்டு வாங்க. ஏம்மா, இது உனக்கு மட்டும்தானே? பின்ன என்ன, நான் உன ஊருக்காக கொடுக்க போறேன்? சரிம்மா. கண்ணு வச்சு தொலையாதீங்க. எங்க அப்பா அம்மாவே கேட்குறாங்க, ஏன்டா கண்ணு இம்புட்டி அழைச்சி போயிட்ட, இப்பெல்லாம் தெம்பே இருக்க மாட்டேங்குதுப்பான்னு நானும் சொன்னேன். எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ வகை வகையான சாப்பாடு போடுவாங்க தெரியுமா? இங்கே வந்துட்டு ஒரு சாப்பாடும் இல்லை. எனக்கு அதனாலவே தெம்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆமாம், உங்கள் அப்பா வீட்டில் இருந்துட்டு கழனி தண்ணியே பச்சை மிளகாயும் தின்னுட்டு இருந்தேன். இங்கே வந்து பிரியாணி பீஸா பர்கர்லாம் திங்கிறீல்ல, அப்படி தான் இருக்கும். சரிம்மா, நான் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. அது எனக்கு தெரியும். நீங்கள் நடைய கட்டுங்க, நான் வந்து கதவை சாத்திக்கிறேன். இங்கே இருக்கிற டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போனால் அங்கே இருக்கிற வேலை பார்க்குற பசங்களாம் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா மாத்திரை வாங்கி கொடுத்து போட்டு சரியாயிடுச்சுல? அதான் 2 வேலையா போட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா தான்டா இருக்கு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நானே சமைச்சிருவேன். ஏன்பா நீ வேற உடம்ப போட்டு கெடுத்துக்காதப்பா, நான் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். இல்ல வேணாம்டா, உங்க அம்மாவுக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்காது. நீ தான்ப்பா அவங்கள நல்லா கவனிச்சுக்கிற, ஆனா அவங்க உன்னை என்னன்னு கூட எட்டு கூட பார்க்கல. ஓவரா விடுடா, இதுக்காக நம்ம பார்க்காம இருக்க முடியுமா? உன் மனசு அவங்களுக்கு வரலையேப்பா. விடுடா, நம்ம நல்லவங்களாவே இருந்துட்டு போயிடும். சரி, உன் பொண்ணாவது உன்னை கேட்டாலா இல்லையா? அவனும் உன்னை மாதிரி தானேடா. அப்படியா? பார்த்தா ஒன்னும் எனக்கு தெரியல. அதானே, என்னைய பத்தி பேசலன்னா உனக்கு தூக்கமே வராதே. யாரடி இப்போ உன்னைய பத்தி பேசுனா? அப்படியே நடிக்காதடா, இப்பதானே அப்பா கிட்ட என்னைய பத்தி கேட்டுக்கிட்டு இருந்த. சரி, இப்ப கேட்டதுனால என்ன ஆயிப்போச்சு? உன்னோட வளர்த்தி என்ன குறைஞ்சிருச்சா? உன்கிட்டலாம் மனுஷன் பேசுவானா? ஆமா ஆமா, நீங்க கொரில்லா காட்சிலாட்ட தான் பேசுவீங்க, என்கிட்டலாம் பேச மாட்டீங்க. இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? காலையில எதுக்குடா என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கப்ப? இல்ல, நான் சும்மா ஒருத்தவங்கள ஒரு இடத்துல பார்த்தேன், அதை சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். எங்க பார்த்த? யார பார்த்த? எப்ப பார்த்த? எதை பார்த்த? அப்பப்பா, இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது இளவரசி? என்ன நக்கலா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன பார்த்த? நான் உன்னை பார்த்தேன். எங்க பார்த்த? தியேட்டர்ல பார்த்தேன். சரி, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அப்படியே சமையல் வேலையை போய் பார்ப்போம். என்ன? ஏன் சொன்னது காதுல விழலையா என்ன? உன்னை தியேட்டர்ல பார்த்தேன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. நான் எங்க தியேட்டருக்கெல்லாம் போவே இல்லையே. சும்மா நடிக்காத தனம், எனக்கு எல்லா விவரமும் தெரியும். நீ யார் யார் கூட போன, எப்ப போன, யார்கிட்ட பேசின, எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் வந்தேன். ஒருவேளை கனிகாவோட அண்ணன் சந்தோஷ் சொல்லியிருப்பாரோ? இல்ல, நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அல்ல, அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. ஹலோ மேடம், என்ன குறிஞ்சி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன போய் சொல்லலாம்னா? இவன் வேற ஓவரா ஆடுறான். என்ன தனி சொல்லும், மாட்டிக்கிட்டீங்களா? அண்ணா? என்னது அண்ணாவா? அப்புறம் என்ன பண்றது, நான் மாட்டிக்கிட்டேனே. கேட்க எவ்வளவு இனிமையா இருக்கு. நீ ஒண்ணு மாட்டினாதான் இந்த மாதிரிலாம் அண்ணா அப்படிலாம் கூப்பிடுற. அண்ணா, தயவு செஞ்சு அம்மாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அண்ணா. அதை எப்படி நான் சொல்லாம இருப்பேன்? சரிண்ணா, நீங்க சொல்லக்கூடாதுன்னா நான் அதுக்காக என்ன பண்ணணும்? இது சூப்பர் ஐடியாவா இருக்கே. சொல்லுங்க அண்ணா, நீங்க சொல்றத செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆஹா, இன்னைக்கு காலையில யார் முகத்துல முழிச்சனோ தெரியல, எவ்வளவு நல்லதா நடக்குது. என் தங்கச்சி என்னை அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறா. சரி, அதெல்லாம் விடு. டெய்லியும் காலையில எனக்கு
கை கால் அமுக்கி விடணும். அதே மாதிரி ஈவினிங்கும் நீ பண்ணணும், சரியா? என்ன, உனக்கு நான் கால் அமுக்கி விடணுமா? அஃப்கோர்ஸ். பண்ணலன்னா அம்மாட்ட சொல்லிடுவேன். நீ என்ன வேணாலும் அம்மாட்ட சொல்லிக்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. Is it? Then okay, I call my mom. இல்ல வேணாம் வேணாம் வேணாம். வாட் நோடா? இல்ல அண்ணா, அண்ணமா அவளை கூப்பிடாதீங்க ப்ளீஸ். Then will you do it? என்ன? சரி, காலேஜ்ல போய் என்னத்தை தான் படிக்கிறாளோ, இதுல BA இங்கிலீஷ் வேற. கை கால் அனுப்பிச்சு விடுறியான்னு கேட்டேன். அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறது? விட மாட்டியே நீனு, பண்ணி தொலைக்கிறேன். அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லாமே மேடம். பண்ணி விடுறேன் அண்ணா. போதுமா? ஓகே, ப்ராப்ளம் சால்வ். சரி, நானே ஹோட்டல் போயிட்டு வந்துடுறேன். ஈவினிங் வந்தோடனே எனக்கு ஒழுங்கா காலம் சுட்டுரு, சரியா? சரி, பண்ணி விடுறேன். சபா, எவ்வளவு நல்லா இருக்கும், சுகமா இருக்கும் காலம் சுட்டா. அதுவும் தங்கச்சி காலம் சுட்டா சொல்லவா வேணும்? சே, இவன் காலை போய் நான் பிடிச்சி விடுறதா? இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியல. எல்லாம் என் நேரம். அவன் வந்ததை கூட கவனிக்காம அப்படி படம் பார்த்திருக்கேன் நானு. அச்சோ, இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சு மணி 7 ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற தண்ணி வேற வரல. ரோட்ல போய் தான் பிடிக்கணும். என்ன பண்றது? குடத்தை போய் எடுத்துட்டு வருவோம். வந்தது கூட தெரியாம இவ பாட்டுக்கு போறா. ஏய் கமலா, எனக்கு காப்பி கொண்டு வா. என்ன உங்களுக்கு? இப்பதானே எந்திரிச்சிருக்கீங்க. நானே இன்னும் தண்ணியே பிடிக்கல, அதுங்காட்டி உங்களுக்கு காப்பி கேக்குதா? பால் காய்ச்சி டிகாஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். 1 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. வேணும்னா நீங்களே போட்டு குடிச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன இவளை கேட்டுட்டு இந்த கத்திட்டு போனா? ஒரு மனுஷன் காலையில குடிக்க காப்பி கேட்டது ஒரு குத்தமா போயிடுச்சோ இவளுக்கு? தொண்டையே வறண்டு போச்சு. ஒரு காப்பி கேட்டதுக்கு இந்த கத்துறாவ. என்ன டாடி தனியா பேப்பர் கூட பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல அனிதா, காப்பி கேட்டேன், உங்க அம்மா வல்லுன்னு காலிலே விழுந்துட்டு போறா. ஏன்பா, என்னாச்சு அம்மாவுக்கு? காலையில இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க? அதுதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. ஏதோ தண்ணி வரலையா. என்ன, தண்ணி வரலையா? அட ஆமாம்மா, அதைதாம்மா சொல்லிட்டு போறா. போச்சு போச்சு, அம்மா தெருவுல ஃபுல்லா தூக்க வைக்கும் தண்ணி கொடுத்த என்னைய. என்ன அனிதா சொல்ற? உங்க அம்மா தண்ணி கூட உங்களை தூக்க சொல்லுமா? அட ஆமாப்பா. எங்க அவளை கூப்பிடு பாப்போம். வேணாம்ப்பா, நீங்களே கூப்பிட்டுக்கோங்க. ஏய் கமலா, கமலா. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நானே தண்ணி வரல, போய் தெருவுல போய் தண்ணி பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க வேற கூப்பிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா?